அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பைபிளிலே நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின், கடைசி நாட்களின் கொடிய காலங்களிலே மனுஷருடைய நிலவரம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி செயல்பட்டு கொண்டு இருப்பதை இந்த காலங்களிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு காலத்தில் அறிவு பெருகிப்போம், முடிவு காலத்திலே அறிவு பெருகிப்போம் என்ற இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாக இப்பொழுது நிறைவேறிக் கொண்டு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்களே. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னைய காலங்களை விட இப்பொழுது பாருங்கள், கொள்ளை நோய்கள், வாதைகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி செயல்படுவதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்னுமாக பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் கடந்த முன்னைய காலங்களை விட இப்பொழுது பெருகிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டிருக்கிறோம் அல்லவா? இன்னும் தேவ ஜனங்கள் மத்தியிலே இன்றைக்கு விசுவாசம் அற்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஏன் விசுவாச துரோகங்கள் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம் அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டென்று அறிந்த பிசாசானவன் என்ன செய்கிறான்? எவ்வளவு அதிகமாய் துரிதமாக தன்னுடைய செயலிலே மும்முரமாய் நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவன் நடந்து கொண்டிருக்கின்றான். இதை நாம் எல்லோரும் அறிவோம், அருமையானவர். ஆகவே இன்றைக்கு பாருங்கள், அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அங்கே வெளிப்பட்டு என்ன செய்கிறது? துரிதமாக அது மக்கள் மத்தியிலே செயல்பட்டு அநேக மக்களை, தேவ ஜனங்களை அது வஞ்சித்துக் கொண்டிருப்பதை காண்கிறீர்களே. இன்னுமாக பரிசுத்த பைபிளிலே நீங்கள் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 13, 14வது வசனங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாயின் இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அருமையானவர்களே. அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். ஆகவே இன்று பாருங்கள், இந்த உலகம் இன்றைக்கு அறியாமல், இன்றைக்கு மெய்யான கடவுளை அறிய விடாமல் தாங்கள் வழிபடும் கடவுள்களே தங்களுக்கெல்லாம் அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார்கள் என்று பிசாசின் ஆவியினாலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள். அருமையானவர்களே, நாங்கள் அதையும் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அப்படித்தான் என்றால் இங்காலே பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகள் கூட, அருமையானவர்களே, அங்கு அற்புதம் நடக்கிறது, இங்கு அற்புதம் நடக்கிறது, அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாராம், இங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாராம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? பிசாசின் ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே நீங்கள் ஒரு அற்புதம் நடைபெறுகிறது, அல்லது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லுவார்களானால் ஒரு விசை நீங்கள் உங்களை நிறுத்தி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கேதான் நீங்கள் விழுந்து போவீர்கள்.
ஏனென்றால் எந்த ஆவியினால் இது உண்டானது என்பதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறியாமல் விழுந்து போவீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அற்புதம் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி ஓடுகின்ற இன்றைக்கு ஜனங்கள் இன்றைக்கு பிசாசின் ஆவிகளுக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக சொல்ல முடியும். அருமையானவர்களே, சிலுவையில் அறையப்படாத இயேசுவை பின்பற்றி வஞ்சிக்கப்பட்டு கொண்டு போகிறார்கள் ஏராளமான மக்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார் பாருங்கள், அழிந்து போகிற கெட்டு போகிற வழிகள் விசாலமாயிருக்கிறது, அந்த வழியிலே அநேகர் அவர்கள் செல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆகவே கூட்டங்களையும் பெருஞ்சனங்களையும் பெரிய அற்புதம் என்று சொல்லி ஓஹோ என்று சொல்லுகிற இடங்களையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலும் உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றேன். அருமையானவர்களே, இவையெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும்: கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகை சீக்கிரம். கர்த்தரின் இரகசிய வருகை சீக்கிரம். அருமையானவர்களே, உங்களுக்கு ஆறுதலாக தெளிவாக வேதத்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற காரணம், நீங்கள் ஏதோ கிளிப்பிள்ளை மாதிரி கேட்டுவிட்டு போக வேண்டும் என்று அல்ல, நீங்கள் அந்த வார்த்தைகளை உணர்ந்து அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பலமடைந்து வளர வேண்டும் என்பதற்காக. ஆகவே கேளுங்கள். இன்றைக்கு பிசாசானவன் கூட பாருங்க, இன்றைக்கு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து துரிதமாக செயல்படுகின்ற போது, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாகிய நாமோ காலம் சமீபமாய் வந்திருக்கிறதை அறிந்திருந்தாலும் அதுக்கு ஏற்றாற்போல செயல்படாமல் என்ன செய்கிறோம் தெரியுமா? தூக்க நிலையிலே இருக்கிறோம், தூங்குகிறவர்களாக இருக்கிறோம், நித்திரை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். சரீரத்திலும் அல்ல, ஆத்துமாவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அருமையானவர்களே, நாம் விழித்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருபொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல இது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விடுமுறை கழிக்க இன்றைக்கு செல்ல வேண்டுமாயின் என்ன செய்வீர்கள்? பல வாரங்களுக்கு முந்தியே ஆயத்தம் செய்ய தொடங்கி விடுவீர்கள். இரவு பகலாக விழித்திருந்து ஆயத்தம் செய்வீர்கள் அல்லவா? பாருங்கள், சில பேர் சொல்லுவார்கள், எப்படி நாங்கள் ஊர்ல போக வேண்டும், விடுமுறை கழிக்க செல்ல வேண்டும், இரவு பகல் நித்திரையே இல்லை, அந்த வேலை இந்த வேலை, அந்த உடுப்பு எடுக்கணும், இந்த உடுப்பு எடுக்கணும், அந்த பெட்டி அடுக்கணும், இந்த பெட்டி அடுக்கணும் என்றெல்லாம் கதைக்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அல்லவா? ஆம், இதற்கு எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தூங்க மாட்டோம், விழித்திருந்து செயல்படுவோம். இன்னும் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்ல வேண்டுமானால், ஒரு இடம் செல்ல வேண்டுமானால், அந்த குறிப்பிட்ட ட்ரெயின் பஸ் அது போகட்டும், இன்னொன்றில் போக இருப்பீங்களா? தூங்கிக் கொண்டிருப்பீங்களா? அல்லது அசட்டியாயிருப்பீங்களா? சரி, உங்களுடைய உறவினர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எவ்வளவு உற்சாகமாக வெளிக்கிடுவீர்கள், சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய ஊழியத்திலே, ஆண்டவருடைய சபை ஐக்கியத்திலே, சபை கூடுதலிலே வருவதற்கு மட்டும் எத்தனை சாக்கு போக்குகள், எத்தனை சாக்கு போக்குகள். ஆண்டவருடைய ஊழியத்திலே அசட்டை, தூக்கம், சபை கூடுதலிலே அசட்டை, தூக்கம், ஜப ஜீவியத்திலே அசட்டை, தூக்கம், வேத வாசிப்பிலே அசட்டை, தூக்கம், சபையின் செய்திகளை கேட்பதிலே அசட்டை, தூக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் சாக்கு போக்குகளை தயவு செய்து குப்பையிலே போட்டு விடுங்க. வேண்டாம், போட்டு விடுங்க.
நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டிய காலம் அருமையானவர்கள் ஏது? காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாயிருக்க வேண்டிய காலம் அருமையானவர்களே. ஓடி ஓடி ஊழியம் செய்ய வேண்டிய காலம் இது அருமையானவர்களே. காலம் சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இன்றைக்கு நாளிலும் நாங்கள் மிக சுருக்கமாக நாங்கள் தியானிக்க போகிறோம். மிகவும் மிகவும் ஆழமாக செல்லுவோமாயில் நாம் அதை முடித்துக் கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்திருக்கிறீர்கள், வசனத்திலே வளர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களோடு நான் சுருக்கமாக நான் பேச விரும்புகின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் முதல் பிரசங்கமே என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த பரிசுத்த பைபிளிலே நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றும் கர்த்தர் இயேசு பிரசங்கித்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு ஆயத்தம் செய்யும்படி அங்கே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் அவர் யோவான். அந்த யோவானும் கூட என்ன செய்கின்றார்? அவர் என்னென்று பிரசங்கம் பண்ணுகிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர் நாங்கள் ஒவ்வொருவரும் தான். அருமையானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம் என்ன செய்கின்றோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களிடமும் பாருங்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அருமையானவர்களே, அதை நாங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் காண முடியும். அப்படியே பாருங்கள், அவருடைய சீசரும் கூட அப்படியே அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று அங்கே பரிசுத்த பைபிளிலே மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாங்கள் காண முடியும். அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் காலம் சமீபமாயிற்று என்று சொல்லலாம். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் காலம், தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் காலம் என்று சொல்லலாம். ஆண்டவர் அவர் திடீரென்று அவர் நீ என்னோடு வா, ஏறி வா என்று சொல்லி கேட்கும் பொழுது நீ நித்திரையா இருந்தால் எப்படி அந்த சத்தத்தை கேட்க முடியும்? வேதம் சொல்லுகிறது அவருடைய மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தம் நாம் ஆத்துமாவிலே விழித்திருந்தால் தான் அருமையானவளே கேட்கும். ஐயோ, நான் தூங்கிட்டேனே, நான் நித்திரை கொண்டேனே சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்க என்றால் நீங்கள் அந்த ராஜ்யத்தை நிச்சயமாக சுதந்திரிக்க மாட்டீர்கள். சுதந்திரிக்க வேண்டிய இடம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பாருங்க, நல்ல கிறிஸ்தவன் என்ற பெயர் வேண்டாம். அது யாருக்கே வேண்டாம். நல்ல கிறிஸ்தவன், உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், இந்த பேரெல்லாம் வேண்டாம். அருமையானவர்களே, இவையெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற தகுதி இல்லை. இஸ்ரவேலின் பெரிய போதகன் உங்களுக்கு தெரியும், மூத்த ஊழியக்காரன் இயேசுவை சந்திக்க அவரை புகழ்ந்து கொண்டிருந்ததை நாம் அறிவோம். அவருடைய பேர் தான் நிக்கோதேமு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். பின் ஆகவே அந்த போதகர் இயேசுவை குறித்து அவர் புகழுகிறார். அவர் என்னை இப்படி நல்லா புகழுகிறானே,
என்று சொல்லி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாரா? இல்லை. நிக்கோதேமுவே, நீ பரலோக ராஜ்யத்தை இன்று வரை காணாமல் இருக்கிறாய். நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் உனக்கு மூடப்பட்டிருக்கிறதே, நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த பொருள்பட அவனோடு பேசுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே பெரிய போதகன் என்பதினாலே இஸ்ரவேலின் போதகன் இப்ப இருக்கிற போதகர்கள் மாதிரி இல்லை. அருமையானவர்களே, அவர்களுடைய தகுதிகள் வேறு. அவர்களுடைய தகுதிகளுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்டவனிட்டே ஆண்டவர் சொல்லுகின்றார், நிக்கோதேமுவே, நீ மனம் திரும்ப வேண்டும். பார்த்தீர்களா? ஆகவே அவர் சொன்ன சத்தியத்தை கேட்டு அவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கைக்குள்ள சொன்னார், நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இதை நீ இன்னும் அறியவில்லையா என்று கேட்கிறார். அப்படி என்றால் அவன் வழி நடத்துகிற ஜனங்களும் நிலைமை எவ்வளவு பரிதாபம் என்பதையும் சிந்தித்து பாருங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இதுவரை இன்றைக்கு யாராவது இந்த செய்தியை, இந்த தேவனுடைய தூதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்காதவர்களாக, ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், கர்த்தர் இயேசுதான் என்னுடைய பாவ நிவாரண பலி. அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக பலியானார். ஆகவே இதை விசுவாசித்து மெய்யான மனஸ்தாபத்துடன் நான் பாவி என்று சொல்லி அவரிடத்திலே சென்று பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன். நம்முடைய மத வாழ்க்கையோ அல்லது மத வைராக்கியங்களோ நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு பொழுதுமே விடுதலை ஆக்காது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த மனுஷன் பாவத்தோடு மரித்தால் எங்கே போவாய்? அதை புரிந்து கொள். எங்கே போவாய்? அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நீ வழிபட்ட கடவுள்களோ, நீ வழிபட்ட எந்த விதமான ஒரு தேவர்களோ உன்னை ஒரு பொழுதுமே காப்பாற்ற முடியாது. பாவத்திலே மரித்தால் உன்னுடைய இடம் கடவுளுடைய இடத்துக்கு செல்ல முடியாது. எங்கே போக வேண்டும்? நித்திய நரக ஆக்கினையை அடைய வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் மனம் திரும்பி உலக மத நம்பிக்கைகளில் இருந்து விடுதலை பெற்று இரட்சகர் இயேசுவையே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றேன். நீங்கள் அவருடைய சீசராக மாற வேண்டும். ஆண்டவர் நீ மதத்திலே இரு என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்றி வா, இயேசுவாய என்னை பின்பற்றி வா என்று தான் சொன்னார். அருமையானவர்களே, ரோமர் நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே 9ஐயும் 10ஐயும் தயவு செய்து வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக ஒருவர் மறுபடியும் பிறக்கிறார். அருமையானவர்களே, இது மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம். இப்படித்தான் ஒருவர் மறுபடியும் பிறக்கிறார். பின்னர் என்ன செய்கிறார்? தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜலத்தினாலே பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வார். ஆகவே ஞான ஸ்நானம் ஒரு மனிதனை, அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. இன்றைக்கு சில பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிரதர்,
சிஸ்டர் ஞானஸ்நானத்தை எடுங்கள், ஞானஸ்நானத்தை எடுங்கள். ஆனால் அவருக்கு சத்தியம் சொல்லப்படல. இயேசுட்ட வாங்க ஞானஸ்நானம் பெறுங்க, இதைத்தான் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஞானஸ்நானம் பரலோகம் கொண்டு செல்லார். நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பிய ஒருவன் பெற்றுக்கொள்வதான் ஞானஸ்நானம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ அவர்களை சீசராக்கி, அதன் பிற்பாடு அந்த சீசனுக்குத்தான் நீ என்ன செய்ய வேண்டும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சரி, அப்பொழுதுதான் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எங்களிலே வரும்பொழுது அங்கே பரலோக ராஜ்யம் அவருக்கு திறக்கப்படுகிறது. யாருக்கு? மனம் திரும்பிய ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குகிறார். பரலோக ராஜ்யம் அவனுக்கு திறக்கப்படுகிறது. ஆகவே ஞானஸ்நான இதுக்கு ஒப்பு கொடுக்காமல் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் சபைக்கு போகிறேன் என்று சொன்னால் நீ பரலோக ராஜ்யம் மூடப்பட்ட ஒருவனாகத்தான் இருப்பாய். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டவனுக்குத்தான் அருமையானவர்களே, பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது தெரியுமா? இது என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்லி அந்த சுவீகார உரிமையை நமக்கு தருகிறது. அருமையானவர்களே, பரலோக ராஜ்யம் சாட்சியிடுகிறது. இதன் பின்பு என்ன செய்கிறது? மனம் திரும்பியதற்கான கனி உடையவராக காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நிலைவரம் என்ன? நான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி அல்லது ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லி கூறுகிறீர்களா? மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் நீங்கள் தேவன் பேரில் ஆதியில் கொண்டிருந்த அன்பில் நிலைத்திருக்கிறீர்களா? இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேவன், அதாவது நீங்கள் ஆதி தேவனில், தேவனுடைய தேவன் பேரிலே ஆதியிலே நீங்கள் கொண்டிருந்த அன்பில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, ஆராய்ந்து பாருங்க. இல்லை என்றால் இன்றே மனம் திரும்புங்க. உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். ஆதி அன்புக்குள்ளே வந்து விடுங்க என்று ஆவியானவர் இன்றைய நாளிலும் சபைக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக வாசிப்போமா? பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆம், கர்த்தர் சமீபமாய் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே சொல்லப்படுகிறது தெரியுமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சமீபமாய் இருப்பதினாலே அடுத்த தகுதி ஒன்று காட்டப்படுகிறது தெரியுமா? அவருடைய இரகசிய வருகை சமீபமாய் இருக்கிறதினாலே நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம். இப்படித்தான் இங்கே நாங்கள் உபதேசிக்கப்படுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் மனம் திரும்பிட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி திருப்திப்பட்டு விடக்கூடாது. நான் இன்றைக்கு பாடல் குழுவிலே இருக்கிறேன், நான் பாடல் குழுவை நடப்பிக்கிற தலைவியாயிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. இங்கே அநேக காரியங்கள் உண்டு. அவருடைய வருகையிலே நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை முதலாவது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் சாந்த குணத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். மோசேயை பாருங்கள், தேவனுடைய வீட்டிலே எங்கும் சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார் என்று சாட்சியை பெற்றவராக காணப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடம் வந்து பாருங்க, இளைப்பாறுதலை விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒன்று வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வந்து இளைப்பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்
என்று அழைக்கிறார். இந்த வார்த்தையோடு மட்டும் நாங்கள் நின்று விடுவோம் அல்லவா? தொடர்ந்து வாசித்து பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடம் வந்து நாங்கள் இளைப்பாறுதலை அடைந்திருக்கிறோம் அல்லவா? சரி, நல்லது. ஒவ்வொருவரும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் விரும்புகிற சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அடுத்த வார்த்தை சொல்லுகின்றது. என்ன? அவரிடத்திலே வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமாம். நாம் அவரிடத்திலே வந்து இளைப்பாறுகிறோம் என்று சொன்ன ஒவ்வொருவரும் அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் அவரிடத்திலே கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறாரே. மத்தேயு சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். பின் ஆகவே இந்த சாந்த குணம் உள்ளவர்களை, வேதம் சொல்கிற சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் நடத்தி தமது வழியை போதிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. பின்ன கர்த்தர் நம்முடைய வழியை போதிக்க வேண்டும் என்றால், அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களையே கர்த்தர் ரட்சிப்பினாலே என்ன செய்கிறார்? அலங்கரிக்கிறார். ரட்சிப்பினாலே அலங்கரிக்கிறார். ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். பின்ன சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சொந்தரித்துக் கொள்ளுவார்களாம். கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகையிலே நாம் பங்கு கொள்ள சாந்த குணம் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 8வது 9வது வசனங்களை தயவு செய்து வாசிப்போமா? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களின் கொடிய காலங்கள் இங்கே மனுஷருடைய நிலைமைகள் மிகவும் பொல்லாததா இருக்கிறது என்று சொல்லி நாம் அறியாமல் இல்லை. பின்னாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அருமையானவர்களே, பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய சுபாவம் இந்த கடைசி நாட்களின் கொடிய காலங்களின் சுபாவங்கள், அதுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, சில வேளைகளிலே நாங்கள் பொறுமையை இழந்து விடுவோம் அல்லவா? ஆகவேதான் வேதம் எச்சரிக்கிறேன் தெரியுமா? உங்கள் பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள், அவர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் சபைக்கு பல துன்பங்கள் உண்டாகும், இல்லை என்றல்ல. வேதம் எச்சரிக்கிறது, வேதம் சொல்லி இருக்கிறது, தீர்க்கதரிசனமாக அறிவித்திருக்கிறது, அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபைக்கு பல துன்பங்கள் உண்டாகும். கர்த்தர் இயேசுவை கூறியிருக்கிறார், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் பொறுமையினாலே உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமை இழந்து உங்களுடைய ஆத்துமாக்களை சேதப்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசுவின் எச்சரிப்பை. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். யாருக்கு? நீதிமான்களாய் உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஆகவே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, இன்றைக்கு பாடுகள் துன்பங்கள் மத்தியிலே இன்றைக்கு நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம். நிச்சயமாக நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தக்கூடியதாக நாங்கள் பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனாலும் நாங்கள் பொறுமையோடு அவைகளை நாங்கள் எதிர்கொள்ளுவோம். கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகை சமீபமாயிருக்கிறது. சரி, அடுத்ததாக வாசிப்போம்.
வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே 10 தொடக்கம் 12 வரைக்கும் வாசியுங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, எல்லாத்துக்கும் அங்கே சொல்லப்படுகிற காரியம், காலம் சமீபமாயிருக்கிறது. வெளி உலகத்திலும் சபைக்குள்ளும் கூட அருமையானவர்களே, அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அசுத்தமாய் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமையானவர்களே, நாமோ தேவன் நமக்கு அளித்திருக்கும் அந்த பரிசுத்தத்திலிருந்து நாம் தாழ்ந்து போய்விடக்கூடாது. தாழ்ந்து போய்விடக்கூடாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆகவே நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டும். மகனே மகளே, முடியும் வரை நிலை நில். ஆகவே முடியும் வரை நிலை நிற்பவனே அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கூறிய வார்த்தையை நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வோம். அருமையானவர், ஏசாயா புஸ்தகத்திலே கூட 9வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே எழுதியிருக்கிறபடி பாருங்க. ஆகாமியமானது நம்மை சுற்றிலும் அக்கினி போல இருந்து கொண்டிருக்கிறதாம். பின் ஆகாமியம் என்றால் என்ன? பாவம், பாவம், அக்கிரமம். பின்ன இந்த ஆகாமியமானது நம்மை சுற்றிலும் அக்கினி போல எரிந்து கொண்டிருந்தாலும் நமது ஆண்டவர் இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கின்ற நேச அக்கினி கடும் ஜுவாலையாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கட்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்ன தெரியுமா? ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் கர்த்தருடைய அவருடைய வாசல் ஆலயத்தில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். பின் ஆகவே ஆகாமிய கூடாரம் என்றால் என்ன? துன்மார்க்கர் இருக்கின்ற இடம், பரியாசக்காரர் இருக்கிற இடம், பாவிகள் இருக்கின்ற இடம். ஆகவே அந்த ஆகாமிய கூடாரத்திலே நான் வாசமாயிருப்பதை காட்டினேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். பத்திரா சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆகவே அவர்கள் கூடி வருதலை விட்டு விடுகிறார்களா? விட்டு விடுவோம். நாமோ இருக்கிற நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு நாம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாளானது சமீபித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறேன். ஆகவே சபை கூடுதலுக்கும் கர்த்தருடைய இரகசிய வருகைக்கும் நிறைந்த தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிலர் விளையாட்டாக நிற்கிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, சபை கூடுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம். ஏனென்றால் அந்த சபை கூடுதலிலே நாங்கள் தவறுவோமாயின் அல்லது அதை விட்டு விடுவோமாயின் நியாய தீர்ப்பு நம்மை சந்திக்கும் என்று தெளிவாக
வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு அதுதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாளானு சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அடுத்தது என்ன தெரியுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக சபை கூடுதலை கனப்படுத்துங்கள். அன்புக்கு நற்கிரியைகளுக்கும் நாம் பெருக வேண்டும். அதுக்கு சபை கூடி வருதலை கனப்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, கிறிஸ்துவின் இரகசிய வருகையின் நாளானது சமீபித்து வருகிறது. ஆகவே சபை கூடுதலை நாம் விட்டு விடுவது ஆபத்து என்று சொல்லி பைபிள் எச்சரிக்கிறது. இவ்விதமாக நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்கள். அடுத்ததாக ரோமர் 13:11 வரைக்கும் 14 வரைக்கும் வாசிங்க. ரோமர்லே 13ஆம் அதிகாரம் 13 அதிகாரம் 11 வரைக்கும் 14 வரைக்கும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கு. பாருங்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அல்லவா? ஆகவே அந்த நாள், அந்த ரட்சிப்பு, அந்த நாள் பாருங்க, இப்பொழுது அது நமக்கு இன்னும் சமீபமாய் இருக்கிறது. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. வாசிங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஆகவே ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகைகள் என்றால் இருளின் கிரிகைகள், பிசாசின் கிரிகைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாங்கள் தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பாருங்கள், களியாட்டுகள், வெறி, இந்த உலகத்தின் சந்தோஷங்கள், உலக களியாட்டுகள், வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை என்று சொல்லி அதிலே அவர்கள் நடக்கிறவர்கள், அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்க. இருளிலே நடக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பகலிலே நடக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. சரி, அடுத்தது துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகவே ஆவிக்குரிய நித்திரையை விட்டு தேவனுடைய பிள்ளைகள் எழுந்திருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, காலத்தை அறிந்தவர்களாய் விழித்திருங்க. அந்த காலத்தின் கிரிகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்க. எனக்கு அருமையானவர்களே, பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடவுங்க. இப்படி சுருக்கமாக நீங்க எண்ணி பாருங்க, எடுத்து பாருங்க. நம்முடைய சரீர மீட்பு சமீபம் என்பதை நாங்கள் இயேசுவை தரித்துக் கொள்ளும் பொழுது முதலாவது நாம் பாவத்தில் இருந்து மீட்பை பெற்றுக் கொண்டோம், பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டோம். இப்பொழுது ஒன்று இருக்கிற தெரியுமா? சரீர மீட்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையிலே அடைகிறது சரீர மீட்பு. ஆகவே அதை அறிந்து இச்சைகளுக்கு நமது உடலை பாவிக்க கூடாது. எந்த இச்சையும் இன்றைக்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது போஷண பிரியர், சாப்பாட்டு பிரியர், அது இச்சை. இன்னுமாய் களியாட்டு ஒரு இச்சை, உலக சந்தோஷங்கள் ஒரு இச்சை நாங்கள் பார்க்கிறோம். வெறிகள் இச்சை,
இன்னுமாக தங்களுடைய பொழுதுபோக்குகள், முஸ்பாத்தியான பொழுதுபோக்குகள், இச்சை, அது இச்சை நம்முடைய மாமிசமானது வாஞ்சிக்குது. நம்முடைய பொல்லாத நண்பர்கள் கூட்டங்கள் இச்சை, இந்த உலக சிநேகிதங்கள் இச்சை. பின் ஆகவே நீங்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிற என்பதை நினைத்து நாம் எச்சரிக்கையோடு நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரே வார்த்தையில சொல்றார், என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் வந்துட்டது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. இந்த தெளிந்த புத்தி என்று சொல்றமே, அது என்ன சொல்லுவீங்களா? தெளிந்த புத்தி என்ன சொல்லுங்க. தெளிந்த புத்தி நம்முடைய கர்த்தர் இயேசுவின் இரகசிய வருகையின் நாள் சமீபித்திருப்பதினாலே நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இரகசிய வருகை சமீபமாய் இருப்பதினாலே நம்முடைய ஜீவியத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு மன தெளிவும் பகுத்தறிவும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தெளிந்த புத்தி. இப்ப விளங்குகிறதா? அருமையானவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும்? நாம் ஊழியம் செய்கிறோம், ஊழியத்துக்கு நாம் முதலிடம் கொடுத்து தான் அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள். முதலாவது அதை செய்ய வேண்டும். ஒரு ஆத்தும ஆதாயம், அதுதான் நமக்கு முதலிடம். ஒரு ஆத்துமாவை குறித்தொரு பாரம், அதுதான் நம்முடைய முதல் பாரமாயிருக்க வேண்டும். பின் ஆகவே எதற்கு நம்முடைய ஜீவியத்திலே எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? இதுதான் தெளிந்த புத்தி. நோவா காலத்திலும் லோத்துடைய காலத்திலும் ஜீவித்த மக்கள் இந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் இருந்ததினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழிந்து போனாங்க. நாமோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபத்தில தரித்திருப்போம். அருமையானவர்களே, ஜெபத்தில தரித்திருப்போம். அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். பாத்தீங்களா? ஆகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன், நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். நீங்க வீட்டுக்கு கொண்டு சென்று ஆறுதலாக தியானிச்சு பாருங்க. இவைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பின்ன ஆகவே இப்பொழுது பாருங்க, நாங்கள் மீட்கப்பட்ட ஜனம் என்று திருப்திப்படுகிறோம் அல்லவா? உண்மைதான். நாங்கள் எதிலிருந்து மீட்கப்பட்டோம்? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இந்த சரீர மீட்பு ஒன்று இருக்குது. அருமையானவர்கள், இந்த சரீர மீட்பு, இந்த சரீரத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறுரூபமாக்கிறார். பின்ன பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன் ஒரு சரீர மீட்பை அடைய வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது காத்திருக்கிறோம். அந்த மீட்பு அவர் நம்மை மறுரூபப்படுத்தி தம்மோடு சேர்த்துக் கொள்ளுவார். இதைத்தான் ஆண்டவரே சொல்றார் தெரியுமா? அது சமீபமா இருக்கிறதுனாலே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பின்ன நிமிர்ந்து பார்த்து தலையை எங்க உயர்த்தட்டாம் சொல்லுங்க. தலையை உயர்த்துறதுண்டா இப்பொழுது எங்களுடைய தலை எங்க இருக்குது? குனிஞ்சு கொண்டு இருக்கு. பின்ன ஆகவே இந்த உலகத்தை பார்த்து அல்ல, இந்த தலை எங்கேயா பார்க்கணும்? மேல பார்க்க வேணும். அருமையானவர்களே, ஒரு மிருகம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு சொல்ல முடியுமா?
அது மேலே பார்க்காது. அது எந்த மிருகம்? நீங்க நல்ல அறிவுள்ளவர்கள் உண்டு, உங்கள்ட்ட கேட்கிற சொல்ல நானும் தெரிஞ்சு கொள்ள சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. பன்றி. அதுக்கு மேல தெரியாது. அது எதை பார்த்து போகும்? கீழே பார்த்து பார்த்து சேத்த உறிஞ்சி 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 போகும், மேலே பார்க்க. ஆனா ஒரு நாள் மேலே பார்க்கும். எப்ப? அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் மேலே பார்க்கும். சொல்லுங்க தம்பி, எப்ப மேலே பார்க்கும் பண்டி? அதை காலையெல்லாம் கட்டி போட்டு பிரட்டி போடுவாங்க அதை கொல்லுறதுக்கு. அப்பதான் அடே மேலே ஒன்று இருக்குது. சரியா? ஆகவே நான் அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தார் அப்படி இருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவர்கள் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் மூலமாக அருமையானவர்களே, அருமையான ஆத்தும மீட்பை நாம் பெற்றிருக்கின்றோம். மறுக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அதே வேளையில இறுதி வரை அதிலே நிலை நின்று அந்த சரீர மீட்பை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவேதான் ஆம், கிறிஸ்துவின் இரகசிய வருகையிலே இன்றைக்கு அந்த சரீர மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த சரீர மீட்பிலே அந்த அதாவது மறுரூபம் அடைய, அவருடன் எடுத்துக்கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும்? நாம் நிமிர்ந்து பார்த்து எப்பொழுது நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்த்து நடக்க வேண்டும். ஆகவே நாம் பூமிக்குரிய காரியங்களை நாடி தேடிக்கொண்டிருக்க கூடாது. அருமையானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி தேடுங்கள் என்று பல இடங்களிலே இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் வேதத்திலே அங்கே எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக எதை பெற்றிருக்கிறீர்கள்? அதை சொல்லுங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக எதை பெற்றிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியை. அந்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி கவனமாயிருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தி நடந்தால் சரீர மீட்படைய முடியாத நிலை ஏற்படும். அருமையானவர்களே, சரி, இறுதியாக கடைசியாக பார்ப்போம். சங்கீதம் 85:9 வாசியுங்க. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. இன்னொரு கவாசிங்க. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி, நம்முடைய தேசத்திலே மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறபடினாலே, தூரமா இல்ல, சமீபமாய் வந்துட்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவருடைய வருகை சமீபமாய், ரட்சிப்பு சமீபமாய் வந்துட்டு. ஆகவே என்ன செய்ய வேணுமாம்? தேவ பயத்துடனும் நடுக்கத்துடனும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். அருமையானவர்களே, நாம் நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் இன்றைக்கு உண்டாயிருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களையும் இன்றைக்கு அது நீங்கி போகட்டும். அது நீங்க நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த சுத்திகரித்து கொண்டு அந்த பூர்ணமாகுதலை நோக்கி சென்று கொண்டிருக்க இன்றைக்கு இப்பொழுதே நாம் தேவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.